ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்லி வாய்ஸ் மெசேஜ். நாம் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிற நண்பர்கள் அனைவரும் இதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்றைக்கி புதன்கிழமை, இன்னும் இப்போ அந்த ஜென்ரல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஜூன் 4 பொழுது இன்னும் ஒரு 3 ட்ரேடிங் சீசன் மட்டுமே இருக்குது. ஸோ எல்லோரும் இதை ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ரிசல்ட் மார்க்கெட்டை பெரிய அளவில் பாதிக்கும்ங்கிற மூடில் இருக்கிறாங்க. அது யாருன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர். ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு 3 மாதம்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஜனவரி மாதத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ, அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப் வேல்யூ ஸ்டாக்ஸ் ஓரியன்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் இருந்திருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்டாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் மற்றும் அந்த வேல்யூ ஸ்டாக்ஸில் இருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து கூட வரலாம். இல்லாட்டினா செபி லேட்டஸ்ட்டாக விட்ட அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மூலமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரீட்டைல் மத்தியில், ஒரு இன்வெஸ்டர் மத்தியில் ஒரு பேனிக்காக இருக்குது. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ பெரிய அளவில் ரிட்டர்ன் எதுவும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ட்ரேடிங் சீசன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பிறகு ரிசல்ட் வரப்போகுது. இப்போது அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் நிறையாவே இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நம்ம அதன் மூலமாக வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா, ஒன்று ஒரு காரேஜ், ஒரு தைரியம் வேணும். ரெண்டாவது பேனிக். சில சுச்சுவேஷனில் இந்த பேனிக்கை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த பயம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா, எந்த வித பேக்கப் இல்லாமல் அந்த ட்ரேடிங் மோட்டிவில் மட்டுமே முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி பேனிக் அதிகமாக வரும். ஆனால் இதுவே ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா அந்த மாதிரி ஒரு நபரோட கைடன்ஸோடு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பொழுது இந்த மாதிரி பேனிக்லாம் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரின்சிபல் தான் உங்களுக்கு பணம் பண்ணி கொடுக்குமே தவிர, இந்த எமோஷ்னலாக எடுக்கக்கூடிய முடிவுகளோ இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட்டோ பணம் பண்ணி கொடுக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரப்போகுது, ரிசல்ட் வரப்போகுது, ஸோ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை கட் பண்ணி 50-50, அதாவது ஒரு 50% கேஷ் கையில் வச்சுக்கிடுங்க, இல்லைனா ஒரு 20% கேஷ் வச்சுக்கிடுங்க, இல்லைனா நீங்கள் எந்த ஒரு முதலீடுகளையும் எலெக்ஷனுக்கு பிறகு எடுங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில ஸ்டாக்ஸை உள்ளே இன் பண்ணுவாங்க, சில ஸ்டாக்ஸை வெளியே எடுப்பாங்க. ஸோ அது அந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுவாங்களே ஒழிய, இந்த மாதிரி எமோஷ்னலி திங்கிங் பண்ணிக்கிட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வருதுங்கிறதுக்காக 20% ஷேரை கட் பண்ணி வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணினால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் இல்லை வேல்யூ ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஏங்கிற ஸ்டாக் ஒரு 100 rupees இருக்குது, நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, சப்போஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வருதுன்னு வைங்க, சப்போஸ் அந்த ஸ்டாக் லோயர் சர்க்கியூட் அடிக்குது, ஒரு 5% இறங்குது அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஃபஸ்ட்டு விற்கும் பொழுது என்ன நினச்சிருப்பீங்க? 100 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக்கை விற்றாச்சுன்னா இது 80 ரூபா வந்தாச்சுன்னா நம்ம வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க.
ஆக்சுவலி உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையிலே அந்த ஸ்டாக் ரூ. 80 வரும். சப்போஸ் அந்த எலெக்ஷன் ரியாக்ஷனில் அந்த வாலட்டிலிட்டியில் வந்தாலும் வரும். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 2-3 நாளில் ரூ. 80 வந்த உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சைக்காலஜிக்கலாக என்ன நினைப்பீங்கன்னா, 80 இருந்தால் வந்த ஸ்டாக் ரூ. 50 வரப்போகுது நமக்கு, நம்ம ஏன் ரூ. 80 வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை அந்த டெசிஷனை வந்து நீங்கள் வந்து தள்ளி வைப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரூ. 50 வர்ற மாதிரி அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 75 வந்துடும். அப்போது நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஓ, ரூ. 50 வரப்போகுது, நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன நடக்குன்னா, அதிலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எப்படி லோவர் சர்க்கியூட் ஆச்சோ அதேமாதிரி அப்பர் சர்க்கியூட் ஆயிரும். 100 ஸ்டாக் தான் ட்ரேட் ஆகும், அப்பர் சர்க்கியூட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்லலாம் டெய்லி ஒரு 1000 ஷேர்ஸ் தான் ட்ரேட் ஆகும். ஆனால் வந்து திருப்பியும் வந்து அந்த ஒரு நிமிஷம் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சில 1000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேட் ஆன உடனேயே அப்பர் சர்க்கியூட் ஆயிரும். ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து உள்ளே என்டர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதை வந்து ₹100 விற்றுருப்பீங்க, ₹75 போயிருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களால் என்டர் பண்ண முடியாது. டெய்லி ஒரு 1000 2000 ஷேர் இல்லை ஒரு 5000 ஷேர் அந்த குவான்டிட்டி வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்தது. ட்ரேட் ஆன உடனே லாக் ஆகிக்கும். திருப்பி நீங்கள் அந்த ஷேரை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வாலட்டிலிட்டி ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு செட்டில் ஆகும் பொழுது அந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 130 140 150 அந்த மாதிரி இருக்கும். அதனுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாக் வந்து செட்டில் ஆகிருக்கும். ஸோ இப்போ திருப்பி வந்து நீங்கள் என்ட்ரு ஆகும்போது அந்த ஷேரில் வந்து 140 150 இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு ஆவீங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த ஸ்டாக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 25-30% மேலே தான் திருப்பியே நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். நீங்கள் வாங்கக்கூடிய குவான்டிட்டியை அந்த குவான்டிட்டி வாங்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்னாச்சுன்னா சைலண்டாக இருக்கணும். நீங்களே பாருங்கள், பெரிய இன்வெஸ்டர் யாரும் பெரிய அளவில் அலட்டிக்க மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து மனதை கண்ட்ரோல் பண்ணி சைலண்டாக இருக்க கற்றுக்குறீங்களோ அப்போந்தான் நீங்கள் வந்து பணம் பண்ண முடியும். எல்லாராலையும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன், விற்று வச்சு வாங்கிக்கிடலாம் அந்த மாதிரி சொல்கிறத நம்ம வந்து நம்பக்கூடாது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரபல யூடியூபர்ஸ் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிரும் ஆஃப்டர் எலெக்ஷன், ஸோ அதனால் நீங்கள் உஷாராயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது அவங்களுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தம்ப்நெயில்ஸ் வைப்பாங்க. அதாவது மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா, மார்க்கெட் இப்போ ஏறுதுன்னு வைங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஏறும் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க தம்ப்நெயில்ஸ் வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்பாவி இன்வெஸ்டர்ஸ் சில ஸ்டாக்ஸ்லலாம் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அப்புறம் அது வந்து 1x ஆனால் தான் நீங்கள் உள்ளவே போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பணம் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர், ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்ட்ட நீங்கள் வந்து தொடர்பை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை ரன்னை கற்றுக்கிடுங்க. சின்ன சின்ன ஈவெண்ட்டுக்கு பயப்படாதீங்க. இப்போ எலெக்ஷன், இப்போ உதாரணத்துக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நெகட்டிவாக இருந்தால் மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்க போகுது, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஜம்ப் ஆக போகுது. ஸோ இது தான். அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுருந்தீங்க, ஒரு ₹1 கோடி போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஸோ அதனுடைய ஃப்ளக்சுவேஷன் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து வாலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். அதாவது ஒரு 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 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 டேஸ் கண்டினியூவாக வந்து ஏற்ற இறக்கங்கள் கடுமையாக இருக்கலாம். சரிங்களா? அப்போது நீங்கள்
அந்த ஈவெண்ட்டை வைத்து சில முடிவுகளை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ லாஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, திருப்பி வந்து அந்த மார்க்கெட் செட்டில் ஆன பிறகு எல்லாமே பழைய ரேட்டில் வந்துடும். அதாவது நீங்கள் இப்போது அதாவது ஒரு அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரூ. 500 இருக்கிற ஷேரு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பேனிக் செல்லிங்கில் 350 வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் 525 வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 350ல் அந்த ஸ்டாக்கை வந்து பயந்து போய் விற்றுருப்பீங்க. ஸோ என்ன ஆகிருக்கும், அந்த செட்டில் ஆன பிறகு அதே 500க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம தான் வெளியே போயிருப்போம், நமக்கு தான் லாஸ் புக் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் பணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்கணும்னா, ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்களோ அப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணுமே ஒழிய, நான் வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன், நான் வந்து கீழே ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவேன், கரெக்டான லோயர் ப்ரைஸில் நான் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு, நீங்கள் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா, அது வந்து மிகப்பெரிய தப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய கம்பெனிகளை நல்ல கம்பெனியாக பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சின்ன சின்ன நியூஸு, சரிங்களா, அதாவது கம்பெனி ரிசல்ட்டு, இந்த எலெக்ஷன்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஈவெண்ட்டு தான். இருந்தாலும் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இந்த எலெக்ஷன் வாலட்டிலிட்டியை வச்சு நான் வந்து பணம் பண்ணிடுவேன் நினச்சி ஸ்மார்ட்டாக முடிவு எடுத்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை விற்கிறது, பணத்தை ஹோல்ட் பண்ணுறது, சரிங்களா, இந்த மாதிரி முடிவெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ லாஸ்ட்டு 3 மாதங்களாகவே ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு ரிலேட்டடாக ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இப்படி, அதாவது ஒரு இண்டெக்ஸ் ஏறினா கூட ஸ்டாக்ஸ் ஏன் ஏறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மைண்ட் செட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பிளைண்டாக அந்த ஸ்டாக்ஸை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு ஏறவே இல்லை, வேல்யூ ஸ்டாக்ஸ்லாம் ஏறவே இல்லை, நிறைய ஸ்டாக் ஏறவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னா, அதான் ரீட்டைல் இன்வெஸ்டர் பிளைண்டாக விற்கிறது. ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம், சரிங்களா. ஸோ இதனால் ஒரு பெரிய ஈவெண்ட் வருது அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சரி ஈவெண்ட் கொஞ்சம் மோர் அக்குமுலேஷன் ஒரு இதை பார்த்துக்கிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ஹோல்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த டைமில் ரீட்டைல் இன்வெஸ்டர் பிளைண்டாக மார்க்கெட்டில் பயந்து போய் ஸ்டாக்கை விற்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து லோ வால்யூம் ஸ்டாக்ஸு. ஸோ அப்போ பிளைண்டாக காலையில் வந்து 10 மணிக்கு ஒரு 5000 குவான்டிட்டி கீழே விற்கிறாங்க மார்க்கெட்டில், ரீட்டைல் இன்வெஸ்டர் விற்கிறாங்க அப்படின்னாச்சும் 2%, 3%, 5% ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டாக்கு வந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், போர்ட்ஃபோலியோவில் டவுன் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷ் பையிங் வராது. அதாவது ஒரு ஸ்டாக் ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேல்யூ இன்வெஸ்டர் வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லைன்னா இன்ஸ்டியூஷன் வாங்கணும், இல்லை எஃப்ஐஐ வாங்கணும், இல்லைன்னா நிறைய அவங்களுக்கே தெரியும் நிறைய கார்பரேட் இருக்குது, அவங்களாம் வாங்கலாம். ஸோ அவங்க வாங்காத பொழுது அந்த ஸ்டாக் என்ன ஆகும்னா கீழே இருக்கும். ஒன்ஸ் அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 1000 ஷேரில் 10 நாளைக்கு அப்பர் சர்க்கிட் அடிக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்துன்னா அது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் வந்து என்ட்ரே பண்ண முடியாது, அப்பர் சர்க்கியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறத நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சாதான் அந்த பலனை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, நான் விற்ற பிறகு ஸ்டாக் ஏறுது அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நீங்கள் பேஷன்ஸ் இல்லாமல் விற்கிறீங்க நிறையா ரீட்டைல் இன்வெஸ்டர், அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்டியூஷனல் உள்ளே வரும்பொழுது அந்த ஸ்டாக்கு வந்து அப்பர் சர்க்கியூட் ஆகிட்டே போகலாம். ஸோ இதில் யாரும் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து பணம் பண்ணுறது இல்லை. அதாவது ஒரு ஸ்டாக்கு ஏறப்போகுது அப்படின்னாச்சுன்னா, இருக்கிற பேஷன்ஸ் இல்லாத ரீட்டைல் இன்வெஸ்டரை வெளியே அனுப்பிட்டு தான் ஏறும். இது வந்து நீங்கள் லாஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ஜேடபிள்யூஎல்லாக இருக்கட்டும், டிடபிள்யூஎல்லாக இருக்கட்டும், அபாரா இருக்கட்டும், கித்தாச்சி பவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்குது. அந்த ஏற்றம் வருவதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டரையும் பேனிக் பண்ணி வெளியே அனுப்பிட்டு தான் ஏறிச்சு. ஸோ இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெல்த்தி பண்ணி கொடுக்கணுங்கிற இது மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட்டை யார் வந்து ரொம்ப பேஷன்ஸாக ஒரு நம்பி உள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கெட் பணம் பண்ணும். நான் மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன், நான் எனக்கு வந்து எல்லாமே தெரியும், இல்லை அந்த யூடியூபர் சொல்லிட்டாங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களை வந்து என்ன பண்ணிடும்,
வெளியே அனுப்பிடும். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோவை நமக்குன்னு, அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சைஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கும். நீங்கள் வந்து ₹1,00,000 கூட ஒரு போர்ட்ஃபோலியோ வைங்க. ஒரு ஆள் 1 கோடி வச்சுருப்பாங்க, ஒரு ஆள் 1,00,000 வச்சுருப்பாங்க, ஒரு ஆள் 10 கோடி வச்சுருப்பாங்க, ஒரு ஆள் 1000 கோடி வச்சுருப்பாங்க, ஒரு ஆள் 100 கோடி வச்சுருப்பாங்க. ஆனால் 1000 கோடி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க ஒரு நண்பர், ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதேமாரி தான் நம்மளும் பண்ணணும். ஒரு 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 ₹1,00,000 வச்சுருக்க போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரும் அப்படி தான் பண்ணணும். அதை வச்சுக்கிட்டு நான் ₹1,00,000 ஈஸியாக மார்க்கெட்டை லிக்விட் பண்ணிடுவேன், மார்க்கெட் அப்புறம் எல்லாம் கரெக்டான பிறகு திருப்பி உள்ளே வருவேன் அப்படின்னாச்சுன்னா, இது இது வந்து என்ன ஆகும்னா, இது பெரிய பெரிய இன்வெஸ்டர் பணம் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிரும். இவங்க ஷேரை கீழே வந்து அவங்களாம் வாங்கிப்பாங்க. ஸோ மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன்ங்கிற மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் வெளியே வாங்க. நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவை அழகாக ரன் பண்ணுங்கள். எலெக்ஷன் ரிசல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. எதுனாலும் உங்களுக்கு வாலட்டிலிட்டி தான் இருக்க போகுது. அதாவது வந்து பாசிட்டிவ் வந்தாலும் சில சமயம் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும், நெகட்டிவ் வந்தாலும் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து இன்வெஸ்டிங்கை ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும் பொழுது நீங்கள் வந்து இதை பற்றி பயப்பட மாட்டீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு நண்பர் வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்துருச்சுங்கிறக்க ஹார்ட்வேர் ஷாப்பை விட்டுட்டு அவங்க வந்து மளிகை கடை வைக்க போவாங்களா? இல்லை மளிகை கடையை மூடிட்டு வேறு ஏதாவது போவாங்களா? இல்லை. அது ஒரு தொழில். சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கம்பெனியை பார்க்கணும். கம்பெனி வந்து அடாப்ட் ஆகிடும். சரிங்களா? நியூ கவர்மெண்ட்டோ இல்லை எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டோ வரும்பொழுது கம்பெனி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். அதை வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து புரிந்து கொண்டு உள்ளே இருக்கணும். அதனால் மார்க்கெட்டை டைமிங் பண்ணிடுவேன், கேஷ் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், வெளியே வந்துட்டு உள்ளே போகிறேன், ஸோ அப்படின்னு ஸ்மார்ட்டாக முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போர்ட்ஃபோலியோ ரிட்டனை விட்றாதீங்க. ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்து. அதே மீறி நீங்களாகவே முடிவுகளை எடுங்க. ரிசல்ட் வரட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேனிக் அடையாதீங்க. ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப பேனிக்காக இருக்காதீங்க, கூலாக இருங்க. பெரிய 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 முதலீட்டாளர்கள்லாம் கூலாக தான் இருக்காங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம அவங்களோட கூலாக இருக்கணும். ஏன்னா அவங்க சைஸ் போர்ட்ஃபோலியோலாம் ரொம்ப பெருசு. 5000 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா 20,000 கோடி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஃபண்ட் ஹவுஸ்லேயே வந்து பெரிய ஃபண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியர் 2 லட்சம் கோடிக்கு ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ அதனுடைய ஃபண்ட் மேனேஜர் நிலைமையெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அவங்களாம் எமோஷனல் முடிவு எடுக்க முடியாது. ஸோ அவங்கெல்லாம் ஃபாலோ பிரின்சிபல், இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் சொல்கிறேன். முடிவு எப்படினாலும் இருக்கட்டும், போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்டாக்கை கூட விற்காதீங்க. நல்ல கம்பெனி உங்களுக்கு கண்டிப்பாக ரிவார்டு கொடுக்கும். அதை ஃபஸ்ட் நீங்கள் நம்புங்க. எல்லா கம்பெனிக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவுக்கு சப்போஸ் ஒரு கம்பெனியோட வேல்யூ 50 ரூபானா, இப்போ ப்ரீமியம் 50 ரூபா எக்ஸ்ட்ரா ட்ரேட் ஆகுது, 100 ரூபா ட்ரேட் ஆகுதுன்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து பேனிக்கில் நியர் 50, 55, 60 ரூபா வந்த பிறகு ஒரே நாளில் 10%, 20% ஏறி பவுன்ஸ் ஆகிரும். ஏன்னா எல்லா கம்பெனிக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. வேல்யூ இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. பேனிக் ஆகாதீங்க. ஸோ இதுதான் சொல்ல வரேன் நண்பர்களே. ஆஃப்டர் ரிசல்ட்டு நான் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.